ஒரு கிரீன் கலர் கிரானைட் போட்டீங்கன்னா லட்சுமி கடாட்சமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதுல இன்னொரு பெரிய பிளஸ் இந்த உடன் பீடிங் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா யூபிவிசி, என் வீட்லயே நான் அதுதான் கொடுத்துருக்கேன். பட் இங்க உடன் பீடிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். நீங்க ஒரு வீடு நீங்க சொந்தமா நீங்க கட்டினீங்கன்னா என்ன குவாலிட்டியில கட்டுவீங்க? சேம் குவாலிட்டியில நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். இங்க ஏசியா போடலன்னா கூட பகல்ல ஓரளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். அதுக்கு காரணம் இங்க கடுக்காய், லைம், அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, இது மூணுத்தையும் போட்டு ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பில்ல ஓடு பதிப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய 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 பிளஸ். கிச்சன்ல மெயினா பார்க்க வேண்டியது அக்னி மூலையில நீங்க கிச்சன் வைக்கல அப்படின்னாக்கா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். இது வந்து WBC டோர். இப்போ குழந்தைங்க ஓடி வருமா, அவசரத்துல இப்படி டொமால்னு சாத்தும் போது அது ஒரு 10 தடவையில பாத்தீங்கன்னா அந்த டோர் உடஞ்சு போகுது. 3 இயர்ஸ் இல்ல 4 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு ஃப்ளோர் போடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்ப இதை வந்து பிரிக் வச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அது இடிச்சுட்டு எடுக்கும் போது இந்த இதுவெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்க, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு வேணும், அதாவது நெல்லத்துல இருந்து ஆகாசம் வரைக்கும் நம்மளுக்கே சொந்தமா இருக்கணும்னு அனிதா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு வீடு சொந்தமா வேணும், அதுவும் தனி வீடா வேணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. அதுக்கு பெஸ்டான இடம் பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ். நம்ம ஹாப்பி ஹோம்ஸோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா குவாலிட்டி, நோ காம்ப்ரமைஸ். நம்ம வீடு கட்டினா எப்படி ஹைலைட்டடா பார்த்து கட்டுவோமோ, எந்தெந்த ஒரு ப்ராடக்ட் கூட ₹1 ஜாஸ்தியா இருந்தாலும் நல்ல குவாலிட்டியா போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ நோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ். அதுதான் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் ரிப்பீட்டடா நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி நம்ம 2 ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அங்க எல்லாருமே குடியேறி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுடைய ரிவ்யூ வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். அதை மிஸ் பண்ணாம பாருங்க. வலது கால் எடுத்து வச்சு எல்லாரும் உள்ள வாங்க. என்னோட சொந்த வீடு அப்படின்ற ஆதிக்குமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த படிக்கட்டுல உட்காரும் போது தான் கிடைக்கும். நம்ம உட்காரும் போது எதுவுமே தெரியாது. மத்தவங்க உட்கார்ந்த படிக்கட்டுல உட்காராத நகரு அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் ஒரு சின்ன வாஸ்து இருக்கு. இந்த சிட்டிங் இருக்கு இல்லையா, அதாவது தலைவாசலுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் ஒரு கிரீன் கலர் கிரானைட் போட்டீங்கன்னா லட்சுமி கடாட்சமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கிட்டயும் இங்க ஹாப்பி ஹோம்ஸும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வீடியோக்கு. அப்புறம் நம்ம வீடு கட்டும் போது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க கட்டுற எல்லா வீட்லயுமே இந்த கிரீன் கிரானைட் இருக்கு. லட்சுமி கடாட்சமா நீங்க இருக்கணும். இந்த ஒரு வீடு மட்டும் இல்ல, நீங்க நிறைய வீடு வாங்கணும் அப்படிங்கறது அவங்களோட இன்டென்ஷன். அதனாலதான் இந்த மாதிரிலாம் வாஸ்து அவங்களே பாக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹைலைட் பாத்தீங்கன்னா தலைவாசல் கதவு. இப்ப நான் வீடு கட்டியிருக்கேன் இல்லையா, அதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எல்லாம் வேற ஒண்ணுத்துல இருக்கும். இந்த டோர் மட்டும் டீக்ல கொடுத்துருப்பாங்க. இங்க கீழே இருக்கிறது வேற ஒரு மரத்துல கொடுப்பாங்க. சோ நம்ம கட்டினாலுமே அப்படிதான் பில்டர்ஸ் கட்டி கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய 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 பிளஸ். ஏன்னா தலைவாசல் இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வம்சாதி வம்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இது டீக்ல போடுறது. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் இந்த வீட்டை கட்டல, நான் சொல்றதை விட வீடு கட்டினவங்களே சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா. இது வரைக்கும் ஹாப்பி ஹோம்ஸோட ஓனரை நீங்க யாருமே பாத்துருக்க மாட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹலோ சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க சார். இது தேர்ட் சைட் இல்லையா நம்ம பண்றது? நான் வீடியோ நீங்க வந்து பாக்குறது தேர்ட் சைடு. நாங்க மோர் தென் 50 ப்ராஜெக்ட் மேல பண்ணிருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா கூடுவஞ்சேரில இருந்து ஓல்டு மகாபலிபுரம் போற ரோடு, அதாவது திருப்போரூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல பெருமாட்டுநல்லூர் வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு. ஓகே, ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து பார்க்கும்போது இந்த இடம் 5 கிலோமீட்டர். பட் திருப்போரூர் ரோட்ல இருக்கிற வேலம்மாள் வித்யாசம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த லேஅவுட்டோட பேர் சுபமங்களா நகர். சுபமங்களா நகர் அப்படின்ற ஒரு டிடிசிபி லேஅவுட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் வாங்குனதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிற வரைக்கும் நீங்க தான் பண்றீங்க. ஆமா மேடம். சோ வில்லங்கம்லாம் நமக்கு பெருசா எதுவும் இருக்காது. பெருசா இல்லவே இருக்காது. நாங்க பவர் ஏஜென்ட்டும் கிடையாது, டைரக்டா நாங்க ஓனர். அது என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க மேடம். ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல் தான் பில்டிங் யூஸ் பண்றோம். இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் டெப்த் பாத்தீங்கன்னா 6 ஃபீட் ஃபவுண்டேஷன் இருக்கு. 6 ஃபீட் ஹைட் ஏத்தி இருக்கீங்க? இல்ல ஃபவுண்டேஷன் டெப்த் ஓகே. இந்த ஏரியால மண்ணு பாத்தீங்கன்னா 4 அடிக்கு மேல ஜேசிபி எடுக்க முடியாது, சிரமப்பட்டு தான் எடுத்தோம். 6 அடி ஃபவுண்டேஷன் டெப்த். பேஸ்மெண்டோட ஹைட் 4 ஃபீட். 4 ஃபீட். ஓகே. பில்டிங்கோட ஹைட் 10 ஃபீட். மொட்டை மாடியோட கைப்பிடி சுவர் கூட 3 அடி உயரம் எடுத்துரும். சோ 100% டாப் டு பாட்டம் உங்களுக்கு ராடு ரேஸ் ஆகுது. இதுக்கு மேல நீங்க 2 ஃப்ளோர் கட்டினாலும் பில்டிங் வெயிட் தாங்கும். குவாலிட்டியில காம்ப்ரமைஸே வச்சுக்கிறது இல்ல. அவுட்டர் வால் எல்லாமே 9 inches வால் தான் யூஸ் பண்ணிருக்கோம். முழுக்க செங்கலால தான் பில்டிங். இப்போ இந்த வால் தான் அவுட்டர் வால். ஆமா, அவுட்டர் வால் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 9 inches வால் தான். இன்னர் தான் உங்களுக்கு 4.5 inches வால். வாலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் பட்டி 2 கோட் கொடுத்திருக்கோம். டிராக்டர் எமஷன் கொடுத்திருக்கோம். சீலிங்க்கு பட்டி பாத்துறோம். ஹால்ல சீலிங்க்கு ஹால்ல மட்டும் சீலிங்க்கும் பட்டி பாத்துறோம். கேபிள்ஸ் எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல் தான். ஆர்பிட், குந்தன் இந்த மாதிரி கேபிள்ஸ் தான் யூஸ் பண்றோம்.
பாத்ரூம் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பேரிவேர் மாடல். பேரிவேர் தான். அதுல சும்மா அந்த ஷிங்க்குக்கான டேப்பை மாத்துறது, அப்புறம் டாய்லெட்டுக்கான டேப்பை மாத்துறது அப்படிலாம் பண்ண மாட்டீங்க? இல்ல 100% பேரிவேர் மெட்டீரியல் தான். எங்க பில்டர் அப்படிலாம் பண்ணி வச்சிருந்தாருங்க. அதை நான் கேட்டு சண்டை போட்டு நான் மாத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுதான் ஹாப்பி ஹோம்ஸ்க்கும் மத்த பில்டருக்கும் இருக்கக்கூடிய சானிட்டரி ஐட்டமும் பேரிவேர் மாடல் தான். சூப்பர். ஓகேங்க சார். வாஸ்து இன்னைக்கு எல்லாருமே 100% வாஸ்து பிரகாரம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் மேடம். அக்னி மூலையில கரெக்டா கிச்சன் வச்சிருக்காங்க. இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் வாங்க. லேடிஸோட ஸ்வர்க்கம்னு கூட சொல்லலாம். மேக்ஸிமம் டைம் நம்ம இதுலதான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நம்ம வந்து குழாவை உடைச்சி ஆரோ போடுறது அது போடுறதுன்னு எதுவுமே இல்லாம இது வந்து பூமியில இருந்து வரக்கூடிய தண்ணி அப்படியே இதுல வரும். இது பாத்தீங்கன்னா டேங்க்ல ஏத்தி அந்த தண்ணி இதுல வரதுக்கு இருக்கும். ஆரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்லெட் பைப் கொடுத்திருப்பாங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா கிரானைட் வித் பீடிங்கோட கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க கழுவி தட்டுற பழக்கம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் தண்ணி வழிஞ்சு கீழே கழுவணும் தொடக்கணும்ன்றதெல்லாம் இருக்காது. இதுல அடிஷ்னலா நம்மளுக்கு ஒரு பூஜா கப்போட இங்க வச்சு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வேணும்னா நீங்க டோர்ஸ் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா அழகா வச்சிருக்காங்க. டைல்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பர்பா இருக்கு. கிச்சனோட வால் டைல்ஸ் பாத்தீங்கன்னா 7 feet வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நம்ம அப்பப்ப வெளியில போய் பார்க்க வேண்டான்ட்டு இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்திருக்காங்க. அங்க இருந்து யாருன்னா யாருப்பா அப்படின்னு நீங்க இந்த கேள்வி கேட்டுடலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. கிச்சன்ல மெயினா பார்க்க வேண்டியது அக்னி மூலையில நீங்க கிச்சன் வைக்கல அப்படின்னாக்கா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். அதே போல நீங்க ஸ்டவ் வைக்கிறதா இருந்தாலும் இந்த கார்னர்ல தான் வைக்கணும். அப்படி மாத்தி கீத்தி ஷிங்க் இருந்தா கூட அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில தான் கொண்டு போய் முடிக்கும். ஸோ ஹாப்பி ஹோம்ஸ் வந்து அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதே போல ஹால்ல இன்னொரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்லாம யாருமே ஹோம் தியேட்டர் இல்லாம யாருமே இருக்கிறது இல்லை இல்லையா? அவங்களே எல்லாத்துக்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அந்த பாக்ஸ் மட்டும் வந்து அட்டாச் பண்ணினா போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. அடிஷ்னலா பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒயரிங்ல கை வைக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. அப்படியே டிவி கொண்டு வந்து மாட்டிடலாம், ஹீட்டர் கொண்டு வந்து மாட்டிடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். விண்டோஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அழகா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிற மாதிரி ரொம்ப கச்சக்கச்சன் டிசைன்ஸ் இல்லாம கிளீன் பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க. டஸ்ட் அவ்வளவு படிஞ்சிச்சுன்னா நம்மளால பண்ணவே முடியாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செட்பேக் ஏரியா 2 feet கொடுத்துருக்காங்க. சோ பக்கத்துல வீடு கட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்க கதவு சாத்தி தான் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இதுல இன்னொரு பெரிய பிளஸ் இந்த உடன் பீடிங் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா யூபிவிசி, என் வீட்லயே நான் அதுதான் கொடுத்துருக்கேன். பட் இங்க உடன் பீடிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஹாலு, கரெக்டான வாஸ்துல ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹைஜீனிக்கா ஒரு பூஜை ரூம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வாஷ்ரூம். இந்த வாஷ்ரூம்ல ஒரு அடிஷ்னல் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா ஒரு யூபிவிசி டோர்ஸ் அந்த மாதிரி தான் போடுவோமா, இது வந்து WBC டோர். இப்போ குழந்தைங்க ஓடி வருமா அவசரத்துல இப்படி டொமால்னு சாத்தும் போது அது ஒரு 10 தடவையில பாத்தீங்கன்னா அந்த டோர் உடஞ்சு போகுது. பட் நீங்க இது எத்தனை தடவை பண்ணாலும் அந்த மாதிரி ஆகாது. நல்ல ஒரு WBC டோர் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் சின்ன சின்ன விஷயம்னு பார்ப்போம். பட் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதுல இன்னொரு இந்த பாத்ரூம்ல 7 feetக்கு மேலே 7 feetக்கு இந்த டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலா பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு வாட்டர் லீக்கேஜ் இருக்கு, வாட்டர் நான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மேல போய் டேங்க்ல மூடிட்டு வந்து இங்க சரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கேயே ஒண்ணு வச்சிருப்பாங்க. இதை மூடினாலே போதும். இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு டாய்லெட்ல இருந்து ஒரு மெயின் பைப்ல இருந்து ஒரு எந்த ஒரு சின்ன குழா கூட பேரிவேர் பிராண்ட்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு இந்த ஜெனரல் டாய்லெட் பாத்ரூம்க்கு அடுத்தபடியாவே பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வச்சிருக்காங்க. இது வந்து சன்மைக்கா ஃபிளஷ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து 1200 1300ல இருந்தே நார்மல் ரெடிமேட் டோர்ஸ் கிடைக்குது. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 rupees வரும். நான் வீடு கட்டினதுனால தான் அதனோட வேல்யூலாம் அந்த ரேட்லாம் கரெக்டா சொல்ல முடியுது. அதை போட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு பெரிய பிளஸ். அதே போல ஸ்விட்சஸ் பாத்தீங்கன்னா ரோமோ ஸ்விட்சஸ் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்விட்சஸ்ல நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா பில்டர்ஸ் உங்களை எப்படி ஏமாத்துவாங்கன்னா ஸ்விட்சஸ் வேற மாதிரி இருக்கும். இந்த போர்டு மட்டும் நம்ம என்ன பிராண்ட் கேட்டோமோ அது கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இந்த போர்ட்லயும் அந்த ரோமான் இருக்கா இல்ல உள்ளயும் அந்த பிராண்ட் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க மைன்யூட்டா செக் பண்ணணும். சோ நம்ம வெளியில கொடுத்தாதான் அந்த பிரச்சனை. ஹாப்பி ஹோம்ஸ்ல வாங்கும்போது அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. தனக்கு வீடு கட்டினா எப்படி கட்டுவாங்களோ அதே மாதிரி கட்டி கொடுப்பாங்க. நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு சின்ன கிட்ஸ்க்கான பெட்ரூம். இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அந்த மகாராஜா மகாராணி தூங்கக்கூடிய ஒரு அறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுவும் அந்த எந்த மூலையில இருக்கணுமோ அந்த மூலையில கரெக்டா கொடுத்துருக்காங்க.
தென் மேற்கு மூலையில மாஸ்டர் பெட்ரூம், அதாவது அந்த குடும்பத்தோட தலைவன் தலைவி தூங்கக்கூடிய பெட்ரூம் இங்க அமையணும். அந்த கார்னர்ல இப்ப கேமரா வந்துட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல பெட் போட்டிருக்கணும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்க ஒரு வாஷிங் மிஷினோடைய இன்லெட் அண்ட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. அந்த சின்ன பெட்ரூம் சின்ன வாஷ்ரூம் காமிச்சால அங்க ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. இங்க வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு ஹீட்டர் வைக்கிறதுக்கான இன்லெட் எல்லாமே எல்லா பாத்ரூம்ஸ்லயுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிளஷ் முதற்கொண்டு எல்லாமே பேரிவேர் தான். ஸோ எந்த பிராண்டஸுமே சேஞ்சஸ் ஆகவே இல்லை. ஸோ இதெல்லாம் நான் வீடு கட்டும் போது தாங்க நிறைய ஏமாந்துருக்கேன். அதனாலதான் நான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றேன், இந்த இடம்லாம் கூட நீங்க பாக்கணும் பேரிவேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிராண்டட் இருக்கிறதுனால என்ன பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாவது நம்ம இதுக்கெல்லாம் கை வைக்காம செலவு பண்ணாம இருக்கலாம். வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணாதான் தெரியும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு கடலை கூட வாங்கி சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு டல்லா ட்ரை ஆகும். ஸோ இதுல இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால இதெல்லாம் பார்த்து வாங்கணும். ஓகே, இப்ப உள்ள போயிட்டு தான் கால் கழுவி குளிச்சுட்டு நம்ம ஒரு டெத்துக்கு போயிட்டு வரோம்னா அப்படி எல்லாம் பண்ண தேவையில்ல. அங்கேயே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, படிக்கட்டு கீழே ஒரு டேப் இருக்கு. ஸோ இங்கே நம்ம ஹேண்ட் கால் வாஷ் எல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் துணியெல்லாம் நான் துவைக்க போறேன்னா இங்கேயும் ஒரு இன்லெட் அண்ட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடா இருந்தாலும் எனக்கு ஒரு கார் பார்க்கிங் அளவுக்கு இருக்கணும். இப்ப ரோட்லாம் நல்ல எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு, எல்லா வீடும் வந்துச்சுன்னா கார் பார்க்கிங் விட முடியாது. கார் பார்க்கிங் நானே கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு செடன் கார் இருக்குல்ல அது வரைக்கும் விடலாம். அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. எல்லாத்தை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வால் ஷேரிங் கிடையாது. இந்த செவர்ல உனக்கும் பங்கு இருக்கு எனக்கும் பங்கு இருக்குன்னு பங்காளி சண்டையே வேண்டாம். நம்மள செட்பேக்கே இவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே வீட்டை சுத்தி 4 சைடுமே கொடுத்ததுனால இது 100% வாஸ்துல சேரும். அதே போல கிரில் கேட் கொடுத்து நம்மளுக்கு சேஃப்டி பண்ணிருக்காங்க. நம்ம கதவையும் கூட பாத்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்து சேஃப்டி பண்ணிருக்காங்க. ஓகே சார், இது பார்க்கிங்கோட அளவு எவ்வளவு சார்? இந்த பார்க்கிங்கோட சைஸ் 9/17. 9/17 செடான் டைப் கார் தாராளமா நீங்க இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டியோட இடம் எவ்வளவு சார்? ஒவ்வொரு வீட்டோட அளவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் 1200 சதுரடி இடத்துல அரை கிரவுண்ட். ஆமா, 963 சதுரடி வீடு கட்டி இருக்கீங்க. 963 ஸ்கொயர் ஃபீட் கட்டி இருக்கீங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். ஆமா, ஈஸ்ட் ஃபேசிங். 100% வாஸ்து. 100% வாஸ்து. மெட்டீரியல்ல நோ காம்ப்ரமைஸ். எந்த விதமான காம்ப்ரமைஸ். நீங்க ஒரு வீடு நீங்க சொந்தமா நீங்க கட்டினீங்கன்னா என்ன குவாலிட்டில கட்டுவீங்க சேம் குவாலிட்டில நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். ஓகே சரி, இப்போ இதனோட பிரைஸ் ரேஞ்ச் அடிஷனல் காஸ்ட் என்ன வேணும், நீங்க என்ன வரும், அப்புறம் உங்க சர்வீஸ் என்ன கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் 57 லட்சம் மேடம். 57 lakh. ஓகே, அது போக 3 phase EB கனெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அடிஷனலா வரும். அது இப்போ கோட் பண்ணிருக்கிற ரேட். இப்போ ஒரு 2 மாசம் பொறுத்து வராங்கன்னா அந்த நேரத்துக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டை ரிவைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஓகே, நம்ம இவருக்கு இது 3வது வீடியோ போடுறோம். 1.5 years பிஃபோர் நம்ம ஒரு கன்னிவாகத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் 40 லட்சம் ரூபாய்க்கு. இன்னைக்கும் அதை பார்த்துட்டு கால் பண்றீங்க. சோ டேட் ஆஃப் பப்ளிஷ் பாத்துக்கோங்க. இந்த வீடியோ டேட் ஆஃப் பப்ளிஷ் பார்த்தா ரேட் ஏறி இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப மேலையும் பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் இருக்கணும். இப்ப நான் வீடு கட்டி முடிச்சிட்டேன், இன்னும் ஒரு 1 year வரைக்கும் எனக்கு இந்த புது ஏரியா, எனக்கு சர்வீஸ்க்கெல்லாம் பிளம்பரையோ எலக்ட்ரிஷியனோ நான் கூப்பிட முடியாது. சார் அதுக்கு நீங்க ஏதாவது சர்வீஸ்? எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மேடம். எங்க கிட்ட கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், மேஷன் எல்லாருமே பர்மனெண்டா நம்ம கிட்ட இருக்காங்க. ஓகே, சோ நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. என் தம்பி, எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காரு, அவங்க முழுக்க சர்வீஸ்னே அவங்க இருக்காங்க. சோ நீங்க எப்ப போன் பண்ணாலும் உங்களுக்கு போன் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீயா இருந்தா அன்னைக்கே வந்துருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஒர்க் இருந்தா மறுநாள் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. சர்வீஸை பொறுத்தவரை நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே. ஓகே, இன்னைக்கு நாங்க இந்த வீடு வந்து பாக்குறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். லோன் வந்து எவ்வளவுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்? ப்ராப்பர்ட்டியோட 80% வந்து உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு. எல்லா பேங்க்லயும் எங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு. கான்டாக்ட் நம்பர் உங்க நம்பர் அவங்களுக்கும், அவங்க நம்பர் உங்களுக்கும் கொடுத்துருவோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் நாங்க கிளியர் பண்ணுவோம். அதிகபட்சம் டவுன் பேமெண்ட் உங்ககிட்ட கிளியரா இருந்தா within 15 days உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எந்த விதமான பிரச்சனையும். ஓகே, 80% வரைக்கும் லோன் அவைலபிளா இருக்கு. வித்தின் 15 daysல நம்ம அட்வான்ஸ் பண்ணதுல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். இப்போ மேல ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்கு ரூஃப்ல, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதாவது மொட்டை மாடிக்கு வந்தோம்னா இன்னைக்கு நம்ம பட்ஜெட் கம்மியா இருக்கும், ஒரு ஃப்ளோரோட நிறுத்திப்போம். இன்னும் ஒரு 3 years இல்ல 4 years கழிச்சு இன்னொரு ஃப்ளோர் போடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்ப இதை வந்து பிரிக் வச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அது இடிச்சுட்டு எடுக்கும் போது இந்த இதுவெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்க, ராடை வளர்த்து மெஷ் வச்சு இதை பூசி இருக்காங்க. சோ நீங்க ஒரு வீடு மேல கட்ட போறீங்கன்னா இதை இடிச்சுட்டு படிக்கட்டு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இது ஒரு பெரிய ஹைலைட்டட். சோ நம்ம வீடு கட்டினா நம்மளுக்கு என்ஜினியர்ஸ் எல்லாம் என்னென்ன பார்த்து செய்வாங்களோ அந்த மாதிரி பார்த்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஒரு லைட் கொடுத்ததுனால நிலா சோறு சாப்பிடுறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மேல கட்ட போறீங்கன்னா இங்க இருந்து அப்படியே EB லைன் கொண்டு வந்துடலாம். அது இல்லாம இங்க வந்துதான் நான் துணி துவைப்பேன், நான் எனக்கு கைக்கு தான் எக்ஸசைஸ் கொடுப்பேன் அப்படின்னா இங்கே டேப் வச்சிருக்காங்க. இங்க நீங்க கை கழுவிக்கலாம், இல்ல துணி துவைச்சிக்கலாம், இல்ல சாப்பிட்டுட்டு நிலா சோறு சாப்பிட்டீங்கன்னா இங்க எல்லாமே பண்ணிக்கலாம். அதே போல கேபிள் கனெக்ஷன் கொண்டு வரனா ட்ரில்லர் போட்டு
அடிச்சு உடைச்சி அந்த வீட்டை நாசம் பண்ணி நம்மளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து பகான்னு வீட்டு கட்டுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க இருந்து அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுத்து எடுத்துடலாம். இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா இந்த டைல்ஸ், இதுல இன்னும் ஒரு பிளஸ் அப்படின்னாக்கா நீங்க ஏசியா போடலன்னா கூட பகல்ல ஓரளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். அதுக்கு காரணம் இங்க கடுக்காய், லைமு, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, இது மூணுத்தையும் போட்டு ஊத்தி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பில்ல ஓடு பதிப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வெயில் மொத்தமா உள்ள இறங்காது, நம்மளுக்கு ஓரளவுக்கு செட்டில்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்டுக்குமே இங்க பாத்தீங்கன்னா 3 வீடு இப்போதைக்கு ரெடி டு ஆக்குபைல இருக்கு. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே பாத்தீங்கன்னா 750 லிட்டர்ஸ் வர்த் இருக்கக்கூடிய பிராண்டட் டேங்க் கொடுத்துருக்காங்க. கொடிக்கயிறுல இருந்து பந்தல் கட்டுறதுக்கு வளையம் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே இருக்கு. அப்படியே சுத்தி பாருங்க, ரம்யமா இருக்கும். ஒரு பொல்யூஷன் இல்லாம ஒரு காத்தோட்டமா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம்ல, அந்த ப்ராஜெக்ட் அங்க இருக்கு. நான் அங்க போய் ரிவ்யூ எடுத்தோம், நான் உங்களுக்கு போடுறேன். அந்த எல்லோ கலர் பில்டிங் அதுவும் நான் ரிவ்யூ எடுத்து போடுறேன். 57 லட்சம் ரூபாய்க்கு இந்த லேண்ட்ல இருந்து வீடு ஆகாயம் வரைக்கும் நம்மளுக்கு வர்த்துன்னா நிஜமா வர்த்தான ஒரு விஷயம். நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டிங். அட் லாஸ்ட் கிரில் கேட் முதற்கொண்டு இவங்களே போட்டு தந்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டுக்கு மட்டுமே 20,000 30,000 எல்லாம் வாங்குறாங்க. அது கொத்தனாருக்கும் அந்த வெல்டருக்கும் வேற பிரச்சனை வருது. நீ இப்படி வை, நீ அப்படி வை. நம்ம தனியா கட்டும் போது அவ்வளவு பிரச்சனைகள் வருது. நான் வீடு கட்டினதுனால சொல்றேன். அதே போல இங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனி போர் கொடுத்துருக்காங்க. ஒரே போர் போட்டு 3 வீட்டுக்கு ஷேரிங் எல்லாம் கொடுக்கல, 3 போரிங் கொடுத்துருக்காங்க. 150 ஃபீட் வரைக்கும் எடுத்திருக்காங்க. 6 இன்ச்சஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை பெரிய அகலமா கொடுப்பாங்கல்ல, அந்த போர் போட்டிருக்காங்க. 10 அடி 30 அடியிலே தண்ணி வந்துடுச்சான். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. தண்ணி குடிச்சு பார்த்தா ஸ்வீட்டாகவும் இருக்கு. இப்போ அடிஷ்னலா நம்ம ஆல்ரெடி போட்ட சைட் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ரிவ்யூ எடுக்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடு வந்து ரெடி டு ஆக்குபை 3 வீடு காமிச்சோம்ல, அதுல 1 ஆல்ரெடி இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே புக் ஆயிடுச்சு. இன்னும் 2 வேக்கண்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ அங்க வந்து வீடு நம்ம பார்த்துருக்கோமா ரெடி டு ஆக்குபை, இது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இது ஒரு 6 மந்த்ஸ்ல கொடுத்துருவாங்க. இது கார்னர் பிளாட், இந்த பக்கமும் ரோடு வரும், இந்த பக்கமும் ரோடு வரும். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா புக் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல ஒரு பில்டிங் உங்களுக்கு கிடைச்சிடும். இவங்களது ஆல்ரெடி நான் ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் ஒரு சைட் போட்டிருந்தேன். அந்த சைட் தான் இது. இந்த 3 வீடுமே இந்த ஐவரி கலர் இருக்கு இல்லையா, இந்த 3 வீடுமே இவங்க கட்டினது தான். நம்ம ஹாப்பி ஹோம்ஸோட ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் இந்த சைட் போட்டிருந்தேன். அப்ப அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. யார் வரப்போறாங்கன்னு தெரியல சொன்னேன். அந்த லக்கி பர்சன் இவங்க தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேர் என்னங்க சார்? லட்சுமி நாராயணன். லட்சுமி நாராயணன். நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்றதுக்கு மெயின் ரீசன் நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து வந்தா பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ சாரு பில்டர்ஸும் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன இருக்கோ அதை சொன்னாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட வந்து ஒரு அவங்க பேசும்போது 100% ட்ரஸ்ட் வருது. ஓகே. இன்னொன்னு ஃபியூச்சர்ல வந்து நம்ம கூட நிப்பாங்கிற நம்பிக்கையும் வருது. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்தா கூட நம்ம கூட அவங்க பண்ணி தருனாங்க. அந்த ட்ரஸ்ட் அவங்க மேல பேசும்போது ஒரு ட்ரஸ்ட் வந்து மெயின் ரீசன் அது. சரி, இப்போ நீங்க குடும்பம் வந்து எவ்வளவு நாளுங்க சார் ஆகுது? நான் வந்து ஒரு 1.5 2 months ஆச்சு. 1.5 months ஆகுது. இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம், பிளம்பிங் ப்ராப்ளம், இல்ல லீக்கேஜ் ப்ராப்ளம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்? தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? தண்ணி சூப்பரா இருக்கு. தண்ணி ஆரோவே போடுறது இல்லையோ? ஆரோவெல்லாம் போடுறது கிடையாது. அப்படியே சமையலுக்கு ஏதாவது ஃபுல்லா யூஸ் பண்றோம். போய் குடிக்க மட்டும் வாங்கிக்கலாம். பட் சமையலுக்கு ஏதாவது யூஸ் பண்றோம். ஓகே. குடிச்சு பார்த்தா நல்லா இருக்கு. நல்லா காத்து வருது. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. சோ என்னோட நீட் சாட்டிஸ்ஃபை ஆனோன்னா நான் ஸ்டார்ட் வந்தேன். ஓகே. இப்போ நீங்க இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 10-15 சைட் போய் பாத்திருப்பீங்கல்ல, அத கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் வைஸ் குவாலிட்டி வைஸ் இவங்க பெஸ்டா வர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இங்க ஒரு ரோடு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து இந்த ரோடு வந்து கண்டிப்பா டெவலப் ஆகும். இத எப்படி சொல்றதுன்னா, நிறைய பார்த்த சைட்ல வந்து இந்த வேயே வந்து நமக்கு வந்து 20 feet வீட ரீச் பண்றதுக்கே வந்து நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். இங்க அப்படியே கிடையாது. நான் ஃபுல் ஸ்ட்ரெச்ல ரோடு இருக்கு. 1 கிலோமீட்டர் எனக்கு எல்லாமே கிடைச்சிருது. ஓகே. ஸ்கூலும் பக்கத்துல, பையனுக்கு ஸ்கூலும் பக்கத்துல இருக்கு. சோ அதனால வந்துட்டு இந்த மெயின் அக்சசபிலிட்டி ரோடு. இதுக்கப்புறமும் நமக்கு வீடு இருக்குங்கிறது மெயின் அக்சசபிலிட்டி. நமக்கு வந்து எந்த பயமும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. அப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. அப்ப ஹாப்பி ஹோம்ஸ்ல வீடு வாங்குறவங்க ஹாப்பியா இருப்பாங்க. கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much.